இப்போ என்ன ஸ்டிச் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா லீஃப் நம்ம பார்க்க போகிறோம். லீஃபில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நாம் இன்றைக்கி போட போகிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்காக எப்படி வந்துட்டு குட்டியாக ஒரு லீஃப் போடலாம், அவுட்லைனே நம்ம இல்லாமல் குட்டி குட்டி லீஃப் எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் 2 த்ரெட் எடுத்து நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணால் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீனே எடுத்திருக்கேன். க்ரீன் எடுத்துட்டு நாட் போட்டேன். நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு குட்டியாக நீங்கள் வந்துட்டு போட போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அவுட்லைனே கொடுக்க தேவையில்லை. இதுக்கெலாம் ஒரு செயின் குட்டி லாக் ஸ்லாண்டிங்காக நீங்கள் போடலாம். இதையே மறுபடியும் செயின் குட்டி லாக். ஓகேங்களா? இது செயின் குட்டி லாக். இது கிராஸாக அப்படியே மேலேருந்து கீழே கீழே வர மாதிரி இருக்கும். செயின் குட்டி லாக், செயின் குட்டி லாக். இது உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு நீங்கள் போட்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிக்கிட்டீங்க. உங்களோட கொடி டிசைன் போடுறீங்க, ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் வரைகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துக்கு போட்டுட்டு இந்த இடத்துக்கு நாட் போட்டு கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவுட்டரில் நான் செயின் கொடுக்குறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினை நீங்கள் போட்டு வாங்க. இந்த மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக குட்டியாக ஒரு செயின் போகிற லீஃப் இது. ஓகேங்களா? சிம்பிள் டைப். இந்த டைப் ஒன்றுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இங்கே நான் எடுத்த இடத்துலையே கொண்டு வந்து கரெக்டாக ஆல்ரெடி நான் எடுத்த செயினுக்குள்ளேயே சென்ட்ரு உள்ளேயே பஞ்ச் பண்ணி எங்கே எடுக்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கேருந்து செயின் போயிருக்கு. செயினோட சென்ட்ரு பார்ட்டில் நான் வந்து இன்சர்ட் பண்ணி நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. செயினோட சென்ட்ரு பார்ட்டில் இது வந்து குட்டியாக ஒரு லீஃப். இது வந்துட்டு 2 லீஃபாக இப்படியே இந்த இடத்துக்கு அப்படியே இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு லீஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொடி கொடி டிசைனில் நீட்டாக வந்துடும். இது சிம்பிள் லீஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டைப் நான் போட போகலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் வந்துட்டு திலகம் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவுட்டரில் நான் கோல்டு கூட நீங்கள் ஜரி கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி க்ரீன் அதே க்ரீன்லேயே நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு 2 த்ரெட்டு போட்டு எப்பவும் போல் நான் எடுத்திருக்கேன். நான் கீழேருந்து எடுத்துக்கிறேன். இப்போது கீழேருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு செயினாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு குட்டி குட்டியாக செயின் போட்டுக்குங்க. ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா செயின் வந்துட்டு அழகாக வராது, ஃபினிஷிங் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி செயினாக போட பழகிக்கிங்க. ஒரு செயின் போட்டு குட்டி ஒரு லாக் போட்டு இந்த மாதிரி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இங்கே எங்கே கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம போட்ட செயினுக்குள்ளே ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸ்டார்டிங் எடுத்தோம் இல்லையா, அந்த செயின் உள்ளே வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இழுத்துக்கிறேன். இப்போ இழுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கிருந்து நிறைய டைப் போடலாம். இங்கிருந்து எடுக்கிறேன். நான் இங்கிருந்து எடுத்து இந்த செயினுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு
செயினுக்கு வெளியே ஸ்டிச். ஓகேங்களா? கிராஸாக அடுத்த செயின் பாருங்கள், இந்த செயினுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, செயினுக்கு வெளியே ஸ்டிச். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரியே கிராஸாக கொண்டு போங்க, ஒரு செயினுக்கு முன்னாடி செயினுக்கு வெளியே. அதே மாதிரியே கிராஸாக கொண்டு வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுவே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. லோடிங் ஸ்டிச் போட்டிருப்ப இல்லைங்களா, ஃப்ளாட் லோடிங், அந்த ஸ்டிச் தான் கரெக்டாக நீங்கள் இங்கே எடுத்து அங்கே பஞ்ச் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அழகாக உங்களுக்கு ஃப்ளோ நீட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு லாக் போட்டு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வர வேண்டியதான். இங்கே ஒரு செயின், குட்டி லாக், இந்த செயின் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் ரொம்ப கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா சின்னதாக வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு கரெக்டாக நீங்கள் ஒரே லெவலில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது மிஸ்டேக்கே வராது. இந்த இடத்துக்கு கொஞ்சம் கேப் வந்து ஒரு சிலருக்கு அப்போ அந்த ஸ்லாண்டிங் வந்து பார்க்க ஈவனாக இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே ஸ்லாண்டிங் பொசிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. கரெக்டாக பக்கம் பக்கமாக நான் குத்திட்டு வரேன். இங்கே குத்திட்டு கடைசியாக லாக் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வரேன், செயின் போடுறேன், இங்கே லாக் போட்டு இந்த வெளியே வந்து லாக் போட்டுக்கிறேன். அப்போது கொஞ்சம் உள்ளே எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு உள்ளேருந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதிலேருந்து லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெளியே ஃபினிஷிங் வந்து அன்னியவனாக தெரியும், அதனால் உள்ளே ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்துட்டு நீங்கள் அவுட்டர் ஃபுல்லாக நீங்கள் செயின் போட்டிக்கலாம். வேறு ஏதாவது பீட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இன்செர்ட் பண்ணி நீங்கள் அதில் வச்சு அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் வெளியே அவுட்டரில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ சும்மா வந்துட்டு செயின் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப்னஸ் குட்டியை வந்துட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஷார்ப்னஸ் கிடச்சிரும். ஒரு செயினுக்கு மேலே செயின் மட்டும் போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போது இங்கே நான் எடுத்த இடத்துலையே நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே செயின் இருக்குது, செயின்குள்ளேயே உள்ள விட்டு நான் என் நாட் போடுறேன். ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு லாக் போட்டிருந்தீங்கன்னா அந்த வந்துட்டு ஒரு பிசு மாதிரி இருக்கா, அது வந்து இந்த இடத்துக்கு வந்து அசிங்கமாக தெரியும். அதனால தான் உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம லாக் போட்டுக்கிறது. ஓகேங்களா? இது லீஃபில் செகண்ட் டைப்.